என்னடா உங்க அக்கா ஊருக்கு போச்சு வந்துச்சா? வரல, ஊருக்குள்ள எதுவும் சொல்லி விட்டுருக்காங்க, அதை வரவே மாட்டுது. எனக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம்ல. இஞ்சி போன பத்தி ஏன் பேசுனீங்க நீங்க? சரி விடு, யார் தெரியலன்னா இதை வச்சுக்கிதோ அதான் நடக்கும். யாரா இது ஆட்டோ தள்ளி வந்துங்க? மாமா ரொம்ப தூரம் தள்ளி மூச்சு வாங்குது மாமா. ஏடா எனக்கு தானே மூச்சு வாங்குது, வேணா கம்மனே. ஏய் நான் ஆட்டோ தள்ளி போறீங்க, நிறுத்துங்க. என்னப்பா ஆட்டோ நிறுத்துற? ஏய் திட்டின்னு போறீங்களா? திருடின்னு போறமா? யோ என் சொந்த ஆட்டோயா. மூஞ்ச பார்த்தா சரியில்லையா? ஏய் ஒழுங்கா சொல்லு, ஆட்டோ திட்டு ஆட்டோ தானே? அது வந்து ஏய் என்ன அது வந்து போய் சொல்லிங்க. ஏய் எங்கிட்ட கேளு, அவன் சின்ன பையன். என்னடா அவ்வளோ பெருசாக சின்ன பையன்றாரு. இவனுங்க ஆட்டோ எங்கிருந்து திருன்னு வந்துக்கிறானுங்க. திருப்பியும் பாரா, திருட்டாட்டோ மரியாதை கேட்டு போடும். மாமா உனக்கு பிபி சுகர்லாம் இருக்குல்ல, கோவப்படாத மாமா, போய் சேர்ந்துட போற. பாய் கழுவுடா, நான் போய் சேர்ந்துட்டா உங்க அக்கா காரி யாரா பதில் சொல்றது? அவர் பேர் சொல்றாரு, அந்த கவலை உனக்கு வேணா. பாரு நீ சொன்ன ஒரு வார்த்தை வச்சு இன்னும் நான் பேசுறானுங்க. இங்க பாருங்கப்பா, எங்க அக்காவுக்காக நான் வாங்கி கொடுத்த ஆட்டோ எங்க மாமா இதை தான் ஓட்டி நிற்கிறாரு. டேய் எங்கடா ஓடுது ஆட்டோ? மாசத்துக்கு 25 நாள் தள்ளி என்னடா இருக்க? என்ன மாமா பேசுற? வாங்கி கொடுக்கும் போது புது ஆட்டோ நீ ஓட்டி ஓட்டி தேய்ச்சிட்ட. ஓஹோ வந்தாச்சு ஆட்டோவா? ஏவா வாங்கி கொடுக்கும் போதே அவன் பழைய ஆட்டோ தான் வாங்கி கொடுத்தான், இது என்ன புது ஆட்டோன்னு சொல்லிங்க. பேச்ச மாத்திர பத்தியா மாமா, பேச்ச மாத்திர பத்தியா? எங்க அக்காவுக்காக வாங்கி கொடுத்த ஆட்டோ மாமா இது. யாரா இப்ப இல்லைன்னாங்க, இப்ப தள்ளி போயிடுறான். ஆனா 2 பேர் மேலே தப்புக்குதுப்பா. நீ வந்து பழைய ஆட்டோ வாங்கி கொடுத்துக்கிற உங்க மாமாக்கு, அவரும் பாக்காங்க எல்லாமே வாங்கி இவ்வளவு நேரம் ஓட்டிட்டாரு. இங்க பாருப்பா, என்ன இருந்தாலும் நான் தான் வாங்கி கொடுத்தேன் இந்த ஆட்டோவை எங்க மாமாவுக்கு. நீ வாங்கி கொடுத்துட்ட சொல்லி சொல்லி காட்டினிக்கிறியா, அந்த ஆள் கோவம் வராதா? வராதாப்பா கோவம் வரும், எவ்வளவு பேர்கிட்ட சொல்லி காட்டுறோம், மனசு கஷ்டமா இருக்குது. சரி விடு விடு, மருந்து வாங்கி சாப்பிட்றாரு. இது மாதிரி தவிர அண்ணன் மருந்து வாங்கி சாப்பிட்டு போயிடுச்சு. நேற்றுக்கு மருந்து வாங்கி சாப்பிட்டு போயிட்டான். மச்சாக்கு மாமாவுக்கு சண்டை, அந்த கோவத்துல மாமா விஷம் வாங்கி குடிச்சிட்டான். அது என்னப்பா இது, மாமன் தான் குடிக்கணுமா, நான் மச்சான் குடிக்கூடாதா? என்ன மாமா சொல்ற? அப்ப நான் மருந்து வாங்கி குடிச்சுன்னு சொல்லிட்டு சொல்றியா? ஏன் குடிச்சா என்ன தப்பு, அந்த மருந்து நான் தான் குடிக்கணுமா? மாமா நீ பேசுறது சுத்தமா சரியில்லை. என்னப்பா பேசினே இருக்கிறீங்க? பேச வைக்கிறியா? நீ பேச வைக்கிறியா? வாரம் வீட்டுல வந்து கறி சோறு மறந்துட்டியா? கறி சோறு போட்டதெல்லாம் பேசுற. உனக்காக ஒயின் ஷாப்ல போயிட்டு சரக்கு வாங்கிட்டு குத்துனியா, அதை மறந்துட்டியா? டேய் டேய், அந்த சரக்குல கட்டி வாங்கி குடிச்சோம்னா நீ அப்படியே மொத்தமா எங்கிட்ட குத்துற மாதிரி பேசுற. கரெக்டான கேள்வி, அந்த சரக்குல கட்டி வாங்கி குடிச்சியா? ஏதோ ஒரு டைம் 2 டைம் நடந்துருக்கலாம், இது ஒரு பெரிய விஷயமா பேசானே அந்த ஆளு. டேய் ஆளுக்கு என்ன ஆளுதான் பாத்துக்க, என்ன மரியாதை இல்லாம பேசுகிறேன். உன் அக்கா வீட்டுக்காரன் நானு. யோ அக்கா வீட்டுக்காரன்றதெல்லாம் அந்து போச்சியா? நீ எப்ப நடுத்தருல நிக்க வச்சு இப்படி கேட்டியோ அவ்வளவுதான். அவ்வளவு பேசிட்டியா? இன்னைக்கு நோட் பண்ணி வச்சுக்கடா, நான் உனக்கு மாமன் இல்ல, நீ எனக்கு மச்சான்டா. நீ என்ன சொல்றது, நீ என்ன சொல்றது? மாமன் நீ இல்ல, மச்சான் நான் இல்ல. அதானப்பா அந்த ஆள் சொன்னா, நீ நான் புதுசா சொல்ற மாதிரி சொல்ற. மனசு கெட்டு போச்சுப்பா. எங்க அக்காவுக்காக 3000 நகையை போட்டு இந்த ஆட்டோவையும் வாங்கி கொடுத்தம்பா. இது இல்லாம கிரைண்டர் வாங்கி கொடுத்தம்பா நானு. எதுக்குடா கிரைண்டரு? வாரம் 15 இட்லி துணிவே, அதுக்கு தான் கிரைண்டரு. யோ நீ என்கிட்ட பேசாதியா, உன்கிட்ட பேசுறதுக்கே பிடிக்கல. நீ வேணா எங்க அக்கா அனுப்பியா வீட்டுக்கு, நான் வச்சு பாத்துக்கிறேன். பாத்துக்கா இன்னைக்கு அனுப்புறேன்டா, உங்க அக்காவை ஆட்டோவை சேர்த்து அனுப்புறேன்டா. புது ஆட்டோவா அனுப்பு, அப்பதான் நான் ஏத்துக்குவேன். டேய் என்ன புது ஆட்டோ அனுப்புன்ற? ஆட்டோ ஒண்ணு எடுத்து போற. ஏன்பா அவர் சொல்றது கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட், என்ன பேசி ஒன்னு முடிவு பண்ணுங்க. இதுக்கு மேல முடிவு பண்றதுக்கு ஒண்ணும் இல்லப்பா. அவன் எப்ப நடுத்தெருல நிக்க வச்சு என்ன கேட்டானோ இல்லப்பா. இங்க பாருப்பா, அந்த ஆளுக்கு நான் டீ வாங்கி கொடுத்துருக்கேன், அந்த டீ காசை கொடுக்க சொல்லுப்பா. டேய் டீ வாங்கி கொடுத்த காசியாடா கேக்குற? சில்லற தனமா இருக்குடா நீ பண்றது. யோ சில்லற தனமா இருக்கட்டையா, அந்த டீ காசை குடியா நீனு. டேய் நான் மானம் கட்டவனா? டேய் நெஞ்சு வலி வர மாதிரி நடிக்கிறான். அந்த 15 ரூபாய் டீ காசை கேக்குறேன்னு சொல்லிட்டு நடிக்கிறான். ஆஹா இவ்வளவு பிரச்சனை நேரத்துல நீங்க 2 பேரும் ஒன்னா போக கூடாது. நீ இப்படி போ. அவனும் வேணா, அவங்க அக்கா வேணா, இந்த ஆட்டோ வேணா, நான் இப்படியே காசிக்கு போயிடுறேன்பா. நீங்க நல்ல நேரத்துல இருக்கு எப்படி நடிக்கிறான் பாரு. யோ நீ எப்படியா பண்ண நடிகன்னு எனக்கு தெரியுதா? ஏப்பா நான் ஆட்டோ விட்டு போயிட்டு என்ன பண்ண போற? இந்த டப்பா ஆட்டோவை நான் என்ன பண்றது? அவனே வந்து பதிக்கிட்டு போட்டான் போ. என்னடா 2 பேரும் ஆட்டோ விட்டு போயிட்டானுங்க. தள்ளு போயிடலாமா? டேய் அதெல்லாம் முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? கொம்முனூரு ஏதாவது இல்சா அந்த அக்கா தள்ளி விட்டு போடலாம். என்னப்பா ஆட்டோ வருமா? எங்கள் ஊரில் மஞ்சள் கலராக இருக்குது,
இது நான் ப்ளூ கலரா இருக்குது. அச்சா சேன அது வந்து மாட்டுதே. இது நியூ மாடல் ஆட்டோ வாங்கிக்கிறியா? ஆட்டோவை விற்கிறீங்க? என்னப்பா சொல்றீங்க? கையில குத்துட்டு ஆட்டோ தள்ளின்னு போன்றோம். என்கிட்ட 1000 ரூபாய் இருக்குது. ஆட்டோ வருமா? நல்லா வரும் கொடு. 1000 ரூபாய்க்கு ஆட்டோ கொடுத்துட்டீங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குதே. எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. வாடா அதை வித்துட்டு ஆட்டா. கேனீங்க 1000 ரூபாய்க்கு ஆட்டோ கொடுத்துச்சிங்க, இது எப்படி ஓட்டுறது தெரியலையே. சரி தள்ளிக்கிட்டே போயிடுவோம். முன்னால் போனா அவனுக்கு உசாராயிடுவோம், பின்னால போய் தள்ளலாம். பின்னால தள்ளலாம், முன்னால் போதா அந்த பக்கம் தள்ளல. ஏய் என்ன பண்ற? ஆட்டோ விலைக்கு வாங்கிட்டேன். கம்நாட்டி பையன் அதுக்குள்ள வித்துட்டானா? என்ன கேட்காம எப்படி வித்தான்? நீ யாருப்பா? எங்க அக்காவுக்கு ஆட்டோவை குத்துனே அவன் தான் நானு. நீதான் வாங்கி குத்தியா? வெறும் 1000 ரூபாய் வித்துட்டு போயிட்டேன்பா. 1000 ரூபாய்க்கு குத்தானா? ஐயோ பையன் எவ்வளவு காசு கொடுத்து வாங்கி கொடுத்தான் தெரியுமா பண்ணா நீ இந்த ஆட்டோ? யோ 1000 ரூபாய்க்கு ஆட்டோ வெளியே வித்தியா? எப்படி நீ விக்கலாம்?